முதலில் உருவான மனித இனங்கள் ஆப்பிரிக்காவின் உள்ளகங்களில் வாழ்ந்தனர். அவர்கள் சிறு கற்கள் கொண்டு கருவிகளை செய்தனர். இந்த இனத்திற்கு கற்கள் பயன்படுத்தும் மனிதர்கள் என பெயர். பின்னர் நிமிர்ந்து நடக்கத் தெரிந்த புதிய இனமானவர்கள் தோன்றினர். அவர்கள் தீயை கண்டுபிடித்தனர், வேட்டையாடக் கற்றனர். இது மனித வாழ்வின் முதல் பெரிய முன்னேற்றம். முந்தைய மனித இனங்களை விட ஒரு புதிய வகை தோன்றியது. அவர்கள் தான் நம்முடைய முன்னோர்கள், அறிவாற்றல் வாய்ந்த மனிதர்கள். அவர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள், பேச்சுத்திறனும் நினைவுத்திறனும் மேம்பட்டிருந்தது. இது அவர்களை மற்ற உயிரினங்களில் இருந்து தனியாக ஆக்கியது. அதனால் தான் இவ்வளவு வளர்ச்சி வந்தது. இதே நேரத்தில் வேறு ஒரு மனித இனமான நியாண்டர்தால்கள் பிறந்தனர். அவர்கள் வலிமை மிகுந்தவர்கள், குளிர் பருவத்தை சமாளித்தவர்கள். ஆனால் அவர்கள் வெகு நாளாக இல்லை. ஒரு கருத்துப்படி அறிவாற்றல் மனிதர்கள் நியாண்டர்தால்களை வென்றனர். இன்னொரு கருத்துப்படி அவர்கள் இரண்டாம் இணைந்தனர் மற்றும் அவர்களின் மரபணுக்கள் நம்முள் சிலருக்குள் உள்ளன. மனிதர்கள் கதைகள் சொல்லத் தொடங்கினர். அதாவது கடவுள், மரணம், பிறவி, சமுதாய ஒழுக்கம் பற்றி எண்ணத் தொடங்கினர். இது மனிதர்களுக்கு தனித்துவத்தை அளித்தது. மற்ற உயிர்கள் செயல் செய்வதற்கே நேரம் எடுத்துக் கொண்ட போது மனிதன் திட்டமிட்டான். அதுவே வளர்ச்சிக்கான விதையாக அமைந்தது. மனிதன் முதலில் வேட்டையாடி உணவு பெற்றான். பின்னர் இயற்கையை பயன்படுத்தி உணவுப் பயிர்களை வளர்த்தான். இதனாலே குடியிருப்புகள் தோன்றின. கிராமங்கள், குடும்பம், சமூக அமைப்புகள் உருவானது. இது மனித வாழ்க்கையின் முக்கியமான கட்டமாக இருந்தது. மனிதன் எழுத்தை உருவாக்கினான், கணக்குகளை உருவாக்கினான். முதன்முறையாக அரசு, பணம், சமயம் போன்ற அமைப்புகள் தோன்றின. இது நாகரிகத்தின் ஆரம்பமாக அமைந்தது. முழு சமூகம் ஒற்றுமையாக செயல்படத் தொடங்கியது. மனிதன் இயந்திரங்களை உருவாக்கினான், நூல்கள் எழுதியான், வானங்களை ஆய்வு செய்தான். தன்னுடைய அறிவால் இயற்கையை புரிந்து கொள்ளத் தொடங்கினான். தென்புலக் கண்டுபிடிப்புகள், சக்கரம், சோப்பு கருவிகள், ஒளிக்கதிர்கள் என பல கண்டுபிடிப்புகள் நடந்தன. மனிதன் இயற்கையையே கட்டுப்படுத்த ஆரம்பித்தான். இன்று மனிதன் விண்வெளிக்குச் செல்கிறான். தன்னுடைய மூளையின் சக்தியால் இந்த பூமியை மாத்திக் கொண்டிருக்கிறான். ஒரு குகையிலிருந்து உலகின் தலைசிறந்த நகரங்கள் வரை வந்துள்ளான். ஆனால் இன்னும் நம் பயணம் முடிவடையவில்லை. இது தொடர் பயணம். நம்மில் ஒவ்வொருவரும் இந்த வரலாற்றின் ஒரு பகுதிதான். இது மாதிரி வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எனது வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து கீழே கமெண்ட் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.